தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா அவர்கள் நடித்த கருப்பு இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. படத்தோட கதை, பொண்ணோட ஆபரேஷனுக்காக அப்பாவும் பொண்ணு வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வராங்க. அப்படி சென்னைக்கு வரும்போது திருடங்க அவங்களோட பேக்கை கொள்ளடிச்சு போறாங்க. அதுல கிட்டத்தட்ட 60 பவுன் நகை இருக்கு. அந்த நகையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கிருந்து அவங்களை அலக்கழிச்சு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. சரி, கோர்ட்டுக்கு போனா தனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அப்பாவும் பொண்ணு கோர்ட்டுக்கு போகும்போது, அநீதி, அராஜகம், அட்டூழியம் எல்லாம் முதற்றிய உலகு அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கோர்ட்டுமே பாத்தீங்கன்னா கரப்ஷன்ல கரப்டா இருக்கு. அதுக்கு ஹெட்டா லாயர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீதி வாங்கி தரேன் அப்படின்னு லாயரா இருக்கிற ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவரை ஏமாத்தி பணம் பிடிங்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல தனக்கு நீதி கிடைக்கல அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணோட அப்பா கோர்ட்டு வாசல்ல இருக்கிற வேட்டைக்கருப்பு சாமி கிட்ட மிளகாயில சாந்து அரைச்சி மனம் உருகி தனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்கருப்பு சாமியை இறங்கி வந்து கற்பனை தான். அந்த வேட்டைக்கருப்பு சாமியை இவருக்கு உதவுறதுக்காக இறங்கி வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற அதிரடியான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மசாலா திரைப்படம் தான் இந்த கருப்பு திரைப்படம். இந்த படம் கடவுளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி திரைப்படம். அது ஒரு தனி உலகமா தான் இருக்கு. அங்க இருக்கிற மக்களும் சரி, லாயர்ஸும் சரி, ஜட்ஜஸும் சரி, அந்த கடவுளுமே கூட அது ஒரு தனி உலகமா தான் செயல்படுறதுனால இந்த திரைப்படத்துல லாஜிக் அப்படின்றது சுத்தமா கிடையாது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ். வேட்டைக்கருப்பு சாமியை இறங்கி வந்து மிரட்டி விட்டுருக்கிறப்பல ஆக்சுவலா இந்த படத்துல எமோஷனலும் சரி, ஆக்ஷன்லயும் சரி சூர்யா சார் வந்துட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லும். முக்கியமா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு வேட்டைக்கருப்பு சாமி ஒரு கெட்டப்ல வருவாரு. அந்த கெட்டப்ல வந்து அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பீக்ல இருக்கு. ரொம்பவே அருமையா இருந்தது அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றது. ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல வர அந்த வேட்டைக்கருப்பு அந்த கெட்டப்பும் சரி, கிளைமேக்ஸ்ல வர அந்த வேட்டைக்கருப்பும் சரி, இந்த ரெண்டு கெட்டப்லயும் வந்து சூர்யா சார் மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்துல எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் இருக்கோ அதே அளவுக்கு எமோஷன் சீக்வன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா அந்த பொண்ணு, அந்த அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா, அந்த அப்பா கேரக்டர்ல மலையாள ஆக்டர் இந்திரன்ஸ் அவர் நடிச்சிருக்காரு. அவரும் சரி, அவரோட பொண்ணு வர அனகா ரவியும் சரி, இவங்க ரெண்டு பேருமே அந்த எமோஷனல் சீக்வன்ஸை பயங்கரமா நல்லாவே கேரி பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த எமோஷனல் சீக்வன்ஸை நல்லாவே கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் வரைக்குமே எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே கலந்து நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஜட்ஜா வர நட்டி நடராஜன் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்து. முக்கியமா ஆர்ஜே பாலாஜி, ஆக்சுவலா இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் வில்லன். ஒரு கம்பீரமான ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வில்லன் அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த வில்லன் ரோலும் நல்லா கம்பீரமா இருக்கணும். ஏன்னா வில்லன் ரோல் எவ்வளவுக்குள்ள வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஹீரோக்கான வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அந்த காமெடி எல்லாம் கொஞ்சம் குறைச்சி இவர் அந்த வில்லத்தனத்தை காட்டுறது ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆர்ஜே பாலாஜி அவர்களை பார்க்கும்போது அந்த வில்லன் அப்படின்ற அந்த ஃபீல் எந்த இடத்துலயுமே வரல. அவரோட டீமுமே சரி, அவங்க பண்றது இரிட்டேட்டிங்கான ஒரு உணர்வு தான் கொடுக்குதே தவிர ஒரு வில்லனுக்கான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எந்த இடத்துலயுமே இல்லை. அடுத்து த்ரிஷா அவர்கள் இந்த கருப்பு சாமிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லாயரா வராங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறதோட சரி, மற்றபடி படத்துல அவங்களுக்கு பெருசா ஸ்கோப் எதுவும் இல்லை. முக்கியமா டப்பிங்ல கூட பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டப்பிங்ல லிப்சிங்க்கு அப்படி சொதப்பி வச்சிருக்காங்க. அண்ட் ஜி.கே. விஷ்ணு அவர்களோட அந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி இந்த கோர்ட்டு, மார்க்கெட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த கோயில் செட்டு, இந்த செட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்து. இந்த படம் நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது செம்ம வைபா இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபியும் சரி, சூர்யா அவர்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் சாய் அபியங்கரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா அந்த வேட்டைக்கருப்பு வர சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரட்டி இருந்தாப்புல. இது எல்லாம் பார்க்கும்போது பயங்கர வைபா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம வந்து வைப் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம். பட் படமா பார்க்கும்போது படத்துல ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற அந்த ஃபீல் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்துல ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான ஒரு மெடக்களுமே இல்லை. ஆக்சுவலா அந்த ஸ்டோரி எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த வைபான அந்த ரெண்டு சீக்வன்ஸ், அந்த ரெண்டு சீன் எடுத்துக்கிட்டு அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி மற்ற சீன்ஸை கொண்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே இருக்கு. கடவுளே இறங்கி வந்து ருத்ர தாண்டவம் மாறுற அளவுக்கான வேலிடான சீன்ஸ் இந்த திரைப்படத்துல எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலா இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் நம்ம போகும்போது அந்த கொட்டடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அறியாம நம்ம ஒரு மாதிரி வைப் ஆகி டான்ஸ் ஆடுவோம். ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான அந்த நம்ம ஆடணுமா, நம்ம அந்த அளவுக்கு ஃபீலா இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு வைபு கொண்டான ஒரு ஃபீல் இருக்கே தவிர பட் அந்த கனெக்ஷன் அப்படின்றது, அந்த வேலிட் சீன்ஸ் அப்படின்றது திரைப்படத்துல எங்கேயுமே இல்லை. சூர்யா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ தெரியுமா, அவர் நாங்க எப்படி ஆக்ஷன் ஹீரோவா பயங்கரமா காட்டுற பாருங்க அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் ஒரு ஸ்டோரி எடுத்தா பெருசா கனெக்ட் ஆகாது அப்படின்றனால இந்த கருப்பு சாமி அப்படின்ற ஒரு லேயரை மேல வச்சு அவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடி ஒரு மாஸ் அண்ட் ஆக்ஷன் சூர்யாவை காமிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல. அதுக்கேற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபியும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், சூர்யா சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. பட்
அது மட்டும்தான் இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்ற சீன்ஸ், அந்த கோர்ட் சீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் ஒரு தனி உலகத்தில் நடக்கிறதுனால அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. கடவுளே இறங்கி வந்துட்டாருன்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு மொக்கையான ஒரு சில சீன்ஸ் கிரியேட் பண்ணி கதையை நகர்த்தி கொண்டு போறதுன்றது கொஞ்சம் ஓவரா இருந்து. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கோர்ட் எங்கேயா இருக்கு, இந்த மாதிரி ஒரு லொகேஷன் எங்கேயா இருக்குன்ற அந்த கேள்வி எழுப்புற அளவுக்கு நிறைய லாஜிக் மிஸ்டேக். இப்படிலாம் வக்கீல் எங்கன்னா இருப்பாங்களா, இப்படிலாம் ஒரு அவ்வளவு பெரிய கோர்ட்டு, அந்த கோர்ட்ல ஒரே ஒரு ஜட்ஜி தான் இருக்கிறாருன்னா அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருந்தது. அதுல இப்ப பாருங்க, நாங்களாம் மாசான சீன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு இவங்க வச்ச ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்து. அதுலயும் கடவுள்கிட்டயே சத்தியம் வாங்கி கடவுளுக்கே போங்க அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனா எங்க செத்தான், நீ தானே சத்தியம் பண்ணி சாவடிச்சுன்னு வடிவேல் காமெடி வரலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்து. இன்னொன்னு, ஒரு ஜட்ஜி பாத்தீங்கன்னா த்ரிஷா சொல்லுவாங்க, நீங்க 7வது பேஜ்ல பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜட்ஜி அந்த பேஜை பார்த்தோன்னா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. என்னடான்னு பார்த்தா இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல ஒரு காமெடி வரும்ல, மவனே பாஸ் பண்ணிரு இல்ல கொன்னுடுவேன் அப்படின்னு அவர் எழுதி வைப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சீனு. அதுக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு மொக்கையான லாஜிக்கே இல்லாத கனெக்டே ஆகாத பல காட்சிகள் படத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கடவுள் ரிலேட்டான ஒரு திரைப்படத்துக்கு இந்த கோர்ட் பேக்ட்ராப் எடுத்ததுக்கு பதிலா மேபி இவங்க ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் எடுத்து ஸ்டோரி மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். இந்த ராஜ் டிவில இதுக்கு முன்னாடி போடுவாங்களா விடாது கருப்பு, ஸோ அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்தாங்கன்னா இன்னுமே ரொம்பவே அருமையா கனெக்ட் ஆயிருக்கும். இவங்க ஏன் இந்த கோர்ட் பேக்ட்ராப் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கோர்ட் எப்படி இருக்கும், ஒரு லாயர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் திரைப்படம். அதே மாதிரி ஒரு கோர்ட் எப்படிலாம் இருக்காது, ஒரு லாயர் எப்படிலாம் இருக்க மாட்டானுங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமான திரைப்படமா இந்த கருப்பு திரைப்படம் இருக்கும். ஆக்சுவலா இவங்க எடுத்து வச்ச திரைப்படம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்பெல்லாம் யார் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாக்குறா, கதெல்லாம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறா, இந்த ஜென்சி கிட்ஸ் வைப் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் மெட்டீரியலா இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்க்கும்போது எஸ் என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தோட போயிட்டு படத்தை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் ஒரு நல்ல திரைப்படமா இந்த ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா தேட்டர்ல வந்துட்டு இந்த படம் பார்த்துட்டு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாருல, அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கான ஒர்த்தான ஒரு திரைப்படம்லாம் கிடையாது. குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெரிய படம்லாம் இல்லை.